கேட்ட மாதிரி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அழிக்கிறோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்க முதல்ல பெற்றோர் திரைப்படத்துக்கு இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. என்னங்க கடமை, தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி திரையில என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். அந்த வகையில் என்னோட கடமையா என் நண்பன் போராடி விக்னேஷ் அவர்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ் உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் அவர் மனசார பேசினாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காங்க பயணம். அது அவரோட வழியில் எனக்கும் அந்த உணர்வு இருக்கு. அந்த வகையில் விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் மிகப்பெரிய திருப்பமுனையா இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கிறதுக்காக விக்னேஷ் நான் வாங்குறேன். விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறைகள் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனால் இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு கதையை பண்ணியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் everyone has been speaking about this vision. I wish Andrew Pandian all the very best for this film. Welcome to the industry. And இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் வாழ்த்துக்கள். பாடல் பார்த்தோம்.